Hey guys, welcome back. Last ஒரு வருஷமா வந்து Redmi 12 5G ஸ்மார்ட் வந்து அண்டர் 15,000 செக்மெண்ட் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஒரு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்கு. இப்போ Redmi 12 5Gக்கு சக்சஸரான Redmi 13 5G வந்து கூடி சீக்கிரமாக லான்ச் பண்ண போறாங்க. இந்த 13 5G வந்து ஜூலை 9ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து Redmi 12 5G கம்பேர் பண்ணும்போது என்னெல்லாம் அப்கிரேட் இருக்கு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இங்க ஆஃபர் பண்றாங்க, புதுசா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க இன்க்ளூட் பண்றாங்க, என்ன பிரைஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த ஸ்மார்ட் போனை சுத்தி இருக்க லீக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து Redmi 12 5G ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சைனாவில் ரீசெண்டாக ரெட்மியில் வந்து Note 13R அப்படின்ற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து இந்தியன் மார்க்கெட்டை Redmi 13 5Gயாக கொண்டு வரதா தெரியுது. ஸோ பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது Redmi 12 5Gயில் பார்த்த மாதிரி Redmi 13 5Gலையுமே வந்து கிளாஸ் பில்டு யூஸ் பண்ணுறாங்க. பேக் வந்து அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ரிவீல் பண்ணல. பட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 3 யூஸ் பண்ணி வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அண்ட் சைடு வந்து எப்பவும் போல் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இருக்கும் போது பாக்ஸியர் டிசைனில் வந்து கொண்டு வராங்க. ஸோ கிளாசி லுக்கில் இருக்குது, மல்டிபிள் கலர் பேட்டர்னுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டியுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து ஒரு சில மைனர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சைஸ் மட்டும் சிமிலராக தான் இருக்குது, 6.79 inch. பட் இந்த வாட்டி ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. அதே ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே தான் வந்து இந்த இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேபி பிரைட்னஸ் இந்த வாட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தா லாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து நமக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MIUI-யோட பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து Android 14 பேஸ் பண்ணால் ஹைப்பர் OS-ஓட வருது. Redmi Note 13க்குமே வந்து ரீசெண்டாக ஹைப்பர் OS அப்டேட் வந்திருந்து நம்ம சேனல்லையுமே வந்து ஃபுல் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னும் Note 13ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ரெகுலர் MIUI கம்பேர் பண்ணும்போது நமக்கு அனிமேஷன் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஃப்ளூயிடிட்டியுமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் 4 Gen 2 வந்து ஹைப்பர் OS எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Redmi 12 5Gயில் பார்த்தா அதே Snapdragon 4 Gen 2 தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 4 nm பேஸ்டு ப்ராசஸ் சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் சர்ப்ரைஸாக பெரிய அளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. நான் Redmi 12 5G யூஸ் பண்ண வரைக்குமே வந்து மொபைல் டேட்டாலையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ என்னோட யூசேஜில் வந்து பெருசாக ஃபோன் வந்து ஹீட் ஆகலை. அண்ட் கேஷுவல் கேம்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தது. ஸோ இந்த 11-12,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு 4 Gen 2 அப்படின்ற வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேப்பபிளான ப்ராசர் தான். வைஃபை ரிசெப்ஷன், மொபைல் நெட்வொர்க் ரிசெப்ஷன் எல்லாமே வந்து எனக்கு Redmi 12 5Gலையுமே வந்து பெட்டராக இருந்தது. ஸோ அதே ப்ராசர் தான் இந்த வாட்டி யூஸ் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பெரிய அப்கிரேட் எதுவும் இல்லை. பட் கேமராவில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து அதே 8MP கேமரா தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரியரில் வந்து அப்கிரேட் இருக்குது. ஸோ ரியரில் இந்த வாட்டி வந்து 50MP தூக்கிட்டு 108MP கேமரா வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் கேமரா வந்து அல்ட்ரா வைட்லாம் இருக்காது, மோஸ்ட்லி அந்த 2MP தான் இருக்க போகுது. ஸோ பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப். அண்ட் பேட்டரியில் வந்து ஒரு 30 mAh பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி டோட்டலாக வந்து 5030 mAh பேட்டரி. ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் Redmi 12 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்து இந்த வாட்டி வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ போன ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு ஹைப்பர் OS-ஓட வருது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கேமரா அந்த மெயின் சென்சாரை வந்து 50MP பதிலாக 108MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து சிமிலர் அந்த 11-12,000 ரூபி ப்ரைஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி அந்த 6,128 வந்து ஒரு 12,500 ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக இருக்கும். ஒருவேளை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 14,000 ரூபி 14,500 அந்த மாதிரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா Redmi 12 5Gக்கே வந்து 1,000 ரூபி கூப்பான் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம 11,500க்கே வந்து 6,128 பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அண்ட் அந்த 256GB ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறதா அந்த 12,999க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாடலுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ப்ரைஸிங் வந்து 6,128 வந்து லெஸ் தென் 13,000 கிடைக்குது அப்படின்றப்போ எஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம Redmi 12 5G வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஷாமியில் வந்து ப்ரைஸிங் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் தராங்க அப்படின்ற வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் எத்தனை பேர் எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.